இந்த நாளிலும் கூட நாம் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் மீகா தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். மீகா என்கின்ற பெயருக்கான அர்த்தம் யெகோவாவை போன்றவர் யார் என்று சொல்லி அர்த்தம். மீகா புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மீகா என்கின்ற பெயருக்கான அர்த்தம் யெகோவாவை போன்றவர் யார்? இந்த மீகா யாருடைய நாட்களில் வாழ்ந்தார் என்று சொல்லி 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் அவன் வாழ்ந்து வந்து அந்த நாட்களிலே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஊர் நாம் அதையும் நாம் பார்க்கிறோம். அதே 1வது வசனத்தில் அவன் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன் என்றையும் நாம் பார்க்கிறோம். மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும். அவனுடைய ஊர் எது? மொரேசா. இந்த மொரேசா பட்டணம் எருசலேமுக்கு தென்மேற்கே சுமார் ஒரு 20 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த மீகாவோடு ஊழியம் செய்த சமகாலத்து தீர்க்கதரிசிகள் ஏசாயா, ஓசியா மற்றும் ஆமோஸ். இவங்களுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது யூதா ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தை வைத்து மீகா எந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவர்களுடைய காலகட்டத்தில். மீகா சமாரியாவை குறித்தும் யூதயாவை குறித்தும், அதாவது இஸ்ரவேல் யூதா 2 நாட்டை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அசீரியா, அதாவது இஸ்ரவேலை அசீரியா கிமு 722 சிறைப்பிடித்து கொண்டு போகும் என்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இந்த மீகா. பாருங்க, 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமும் ஆக்கி அதன் கற்குவியல்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். இந்த அசீரியர்களாலே சமாரியா என்ன செய்யப்படும்? பிடிபடும் என்பதை முன்கூட்டியே என்ன செய்திருக்கிறார்? மீகா சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த அசீரியா 722 பிடிபடுகிறது. அதற்கு முன்பாக இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். சுருக்கமாக இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கணும்னு சொன்னால் இதோடைய மைய கரு என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் செய்த அந்த பாவமும் அந்த பாவத்து நிமித்தமாக அவர்கள் சிதறப்படுகிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நியாய தீர்ப்பும், ஆனால் அதே சமயத்திலே தேவன் இரக்கமுள்ளவராக இருந்து அவர்களை திரும்பவுமாக கூட்டி சேர்த்து அவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய சுருக்கம். இதில் கிறிஸ்துவானவர் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார் என்கின்ற 1000 வருட ஆட்சி காலத்தை, 1000 வருட அரசாட்சியை குறித்தும் மீகா என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த மீகா வாழ்ந்த நாட்களிலே, இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே தலைவர்கள், அதாவது ராஜாக்களாக இருக்கட்டும், பிரபுக்களாக இருக்கட்டும், ஆசாரியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அந்த தலைவர்கள் அவர்களுடைய நிலையை குறித்து பார்ப்போம். 3வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 2 வசனம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகளின் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று என்று சொல்லி இந்த ஜனங்கள், அதிபதிகள் இவர்களுடைய பாவத்தை குறித்து அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நீங்க என்ன பண்றீங்க? நன்மையை வெறுக்கிறீர்கள், தீமையை விரும்புகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, ஆனா நான் என்ன செய்யறேன்? தீமை செய்யறேன். அப்படி நான் தீமை செய்யறேன்னா அதுக்கு காரணம் யாரு? எனக்குள் இருக்கிற பாவம்.
பாவம் இருக்கிறதுனால தான் நான் தீமை செய்கிறேன். ஆனா எனக்கு என்ன விருப்பம் இருக்கு? நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் செய்யறது என்னது? தீமை. அப்ப இங்க தலைவர்களை குறித்து சொல்றாரு, நன்மையை வெறுக்கிறவர்களாகவும் தீமையை விரும்பி செய்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் பாருங்க, தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாய் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் அதிபதிகளுக்கு விரோதமாகவும் பிரபுக்களுக்கு விரோதமாகவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சகல ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல அங்க நான் பார்க்கிறோம், தலைவர்கள் நீதியை வெறுக்கிறார்கள், சமத்துவத்தை வெறுக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்களேன், 9ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நியாயத்தை அருவருத்து, ஏற்கனவே நன்மை செய்யறதை அருவருக்கிறாங்க, அடுத்து அவர்கள் நியாயத்தை அருவருத்து செம்மையானதை எல்லாம் கோணலாக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயத்தை புரட்டுகிறார்கள், பரிதானம் வாங்குகிறவர்களாக, நியாயத்தை புரட்டுகிறவர்களாக, செம்மையானதை செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க 11ஆம் வசனத்துல, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். எவன் காசு கொடுக்கிறானோ அவனுக்கு ஏற்றார் போல என்ன செய்யறாங்க? நீதியை செய்கிறார்கள். காசு உள்ள பக்கம் என்ன பண்ணோம்? தராசு சாய்கிறது. பணம் கொடுத்து அதற்கு ஏற்றார் போல அவன் பேசுகிறான். அதை அங்கே மீகா சுட்டி காண்பிக்கிறார். தேவன் அங்கே பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல, பரிதானம் வாங்குகிறவனை கர்த்தர் அங்கே வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 11ல தொடர்ந்து வாசிக்கலாம், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். தலைவர்கள் என்ன பண்றாங்க? காசு வாங்கிட்டு அதற்கு ஏற்றார் போல் நியாயம் பேசுகிறார்கள். ஆசாரியர்கள் என்ன பண்றார்கள்? கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். எங்கேயாவது போய் நல்லா காசு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு வருது. கண்டிப்பு இன்னைக்கு இல்லை, கடினமான உபதேசம் இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியத்தை சொன்னா அடுத்து கூப்பிடுறது கிடையாது. சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கசக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அங்க சத்தியத்தை அவர் சொல்லும்போது கூட யாருக்கும் அது பிடிக்கல. இது கடினமான உபதேசம் என்றார்கள். யார் இதை கேட்பார்? கடினமான உபதேசம். அநேகர் விலகி போய்விட்டார்கள். கூலிக்காக உபதேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். அதான் சொன்னா, காசு எங்க இருக்கோ அங்கதான் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும். அப்ப தேசம் எப்படி இருக்கும்? காசு இருக்க பக்கத்துல போயிட்டு அவங்களுக்கு ஏற்றார் போல் பேசினா குடும்பமோ சபையோ சமுதாயமோ எப்படி இருக்கும்? அடுத்து அவர்கள் சொன்னார்கள், ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க? எங்ககிட்ட ஆண்டவர் இருக்காருப்பா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. பண்றது என்னது? பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறார்கள், பணத்தை வாங்கி கொண்டு குறி சொல்லுகிறார்கள், நியாயத்தை பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆனா சொல்றது மட்டும் எப்படி? எங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரு, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இதுதான் அவர்களுடைய பாவத்தை மிகவும் அழுத்தமாக அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய சமயத்துல நம்ம பேருக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்லி வச்சுக்கிறோம் இல்லையா? நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க அப்பா, எங்க பாட்டனார், எங்க பூட்டனார், இவங்க காலத்துல இருந்தே நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க. இன்னைக்கு சில தேசங்கள் கூட அதை பெருமையா பேசிட்டு இருக்கு, கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லி. மத ரீதியாக நான் யார் தெரியுமா? நாங்க இந்த சபையை சேர்ந்தவங்க, நாங்க இந்த கூட்டத்தார், நாங்க தான் அந்த 1,44,000 பேர்னு ஒரு கூட்டம் கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெருமையாக மதத்தின் போர்வையிலேயோ அல்லது அரசியல் போர்வையிலேயோ தங்களை போர்த்தி கொண்டு பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறவர்களை குறித்து அங்கே மிகவும் கடுமையாக சாடுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தப்பு பண்ணா கடவுள் எங்களை என்ன செய்ய மாட்டார்? தண்டிக்க மாட்டார், பாவத்தின் விளைவு எங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். யாருக்கு இது? கிறிஸ்தவர்களுக்கா? மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கா? எல்லாருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க.
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அவன் தேவனுக்கு விரோதமாக தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறுகிறான் பாவம் செய்கிறவன். அதற்கான தண்டனை அவனுக்கு உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆசாரியனா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அதிபதியா இருக்கட்டும், பிரபுக்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஏசாயாவும் இதற்கு ஒத்தார் போல சொல்கிறார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மீகாவும் ஏசாயாவும் ஒரே ஸ்டைலில் எழுதியிருக்கோம். ஏன்னா மீகா வந்து ஒரு சின்ன புஸ்தகம், ஆனால் ஏசாயா ஒரு பெரிய புஸ்தகம். ஆனால் அவர்களுடைய எழுத்து நடை ரெண்டுமே ஒன்று போல இருக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாமே. ஏசாயா 48 அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று. நாங்கள் யாரு? இஸ்ரவேல். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நாங்கெல்லாம் ஆர்சி. ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் ஆர்சி, சிஎஸ்ஐ, ப்ராட்டஸ்டன்ட், பென்டேகஸ்டே, பிரதரன், இப்படி பெயர் பெற்றிருந்து, ஆதி முதற்கொண்டு பெயர் பெற்றிருந்து இல்லையா. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும். இவங்களுடைய சோர்ஸ் எங்க? யூதாவினுடைய நீரூற்றுகள். நாங்களாம் இங்க இருந்து வந்தோம், பெருமையாய் பேசிக் கொள்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவங்க கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை, நீதி இல்லை, இதெல்லாமே இல்லாம ஆனா என்ன பண்றாங்க? இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறார்கள். இங்க வந்தோடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா அவங்க கிட்ட என்ன இல்லை? உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நானும் கிறிஸ்தவன், இத்தனை வருஷமா நானும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்து நான் 20 வருஷம் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்து 40 வருஷம் ஆச்சு. பெருமையாய் பேசிக்கொள்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இந்த உண்மையும் நீதியும் இருக்கா? கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே. ஆனா நீங்க பேசிக்கிறது எப்படி பேசிக்கிறீங்க? நாங்களாம் யாரு? இஸ்ரவேல், யூதா. ஆண்டவர் பாப்பார், நீ இஸ்ரவேலாரு, யூதாவாரு, புறஜாதியாரு, என்னவாரு, பாவம் செஞ்சா என்ன இருக்கு? தண்டனை உண்டு. ஓகே, அடுத்து இந்த மீகா இதுதான் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து சொல்றாரு. எப்படிப்பட்டவர்கள் இவங்க? அதிபதிகளாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பாவம் செய்கிறார்கள். இந்த பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அந்த தண்டனை என்ன? அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் அசீரியர்களாலே சிதறடிக்கப்படுகிறது. அடுத்து யூதா பாபிலோனுக்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? சிதறடிக்கப்பட போகிறார்கள். இதெல்லாமே தீர்க்க தரிசனமாக உரைத்த வசனங்கள். ஸோ கடைசி அந்த காலகட்டங்களில் அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழும்பு பண்ணி அவருடைய குறைகளை சுட்டி காண்பித்து, நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் சிறைபிடிக்கப்படுவீர்கள், சிதறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். ஸோ இது மீகாவினுடைய நம்பிக்கை. அதாவது மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும், கர்த்தர் அவர்களை திரும்ப கூட்டி சேர்க்கிற அந்த காரியங்களையும் குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தர் மறுசீரமைப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை சீரமைப்பார். என்னதான் பாவத்து நிமித்தமாக அவர்களை தண்டித்தாலும் திரும்பமாக அவர்களை என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார் என்கின்ற அந்த ரீதியிலே அவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 11 இருந்து 16 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்திலே வெள்ளை குதிரையின் மீது இறங்கி வந்து இந்த பூமியை நியாயந்திருக்க வருவார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ அநேக இடங்கள்ல தேவன் இந்த பூமிக்கு மக்களை, இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க வருவார் என்கின்ற தீர்க்க தரிசன வசனங்கள் அநேக இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க மீகா இந்த 3ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்கிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களிலே மிதிப்பார், இடங்களை மிதிப்பார். எதற்காக? நியாய தீர்க்க. ஸோ அவருடைய நியாய தீர்ப்பு அங்கே இருக்கு. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்படியே 4வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ
கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் அங்கே வந்து என்ன செய்வார்? தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பார் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்கிறார். ஸோ பாவத்தை குறித்தும் பாவத்துக்கான தண்டனை குறித்தும் அவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்தும் அவர் சொல்கிறார். சகரியாவின் புத்தகத்திலையும் நாம் அதை வாசிக்க முடியும். சகரியா 14ஆம் அதிகாரத்திலையும் நாம் அதை பார்க்கலாம். சகரியா 14, 4 மற்றும் 5 வசனங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். சோ இங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்ததான காரியங்கள் அங்க மீகா, சகரியா இவங்க எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, 4வது அதிகாரம் மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து அவர் சொல்கிறார். நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் அங்கே துரத்துண்டானவனை திரும்ப பலத்த ஜாதியாக வைத்து அங்கே கர்த்தர் அங்கே ராஜரீகம் பண்ணுவார் என்கின்ற அந்த காரியத்தையும் அவர் அங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவருடைய எதிர்கால அந்த ஆட்சி, தேவன் ராஜாவாக வீற்றிருந்து ஜனங்களை ஆளுகை செய்வார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். ஸோ அவருடைய 1000 வருட ஆட்சியை குறித்து சொல்கிறார். அப்புறம் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் சொல்கிறார். ஸோ இந்த மீகா ஆல்மோஸ்ட் அநேக காரியங்களை குறித்து கிறிஸ்துவை குறித்து அவர் கவர் பண்றார். அவருடைய பிறப்பை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். அவருடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லியிருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மீகா சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல 2 தீர்க்க தரிசனங்கள் மற்றவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு சிலர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு. மீகா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். இங்கே இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை குறித்து அவர் சொல்கிறார். நீங்க பாவம் செய்தது நிமித்தமாக அசீரியர்களாலே அவர்கள் பிடிக்கப்பட போகிறார்கள். அதை குறித்து முன்கூட்டி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வசனத்தை, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனத்தை கோடிட்டு அவர்கள் சொல்றத சில மூப்பர்கள் எரேமியா இந்த வசனத்தை கோடிட்டு சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 17, 18, 19. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். ஓகே, இங்க சில மூப்பர்கள் மீகா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இங்க கோடிட்டு சொல்லுகிறார்கள். மீகா இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்படி மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த போது என்ன நடந்தது என்பதை இங்க விளக்கி காண்பிக்கிறார். வாசிங்க. அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? இப்போ ஒருத்தர் இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீங்க எல்லாம் சிறைப்பட்டு போவீர்கள், கர்த்தர் உங்களுடைய ஆலயத்தை மண்மேடாக்கி போடுவார், காட்டு மேடுகளாகும் சொல்றார். சொன்ன உடனே எசேக்கியாவும் மற்ற ஜனங்களும் மீகாவை கொன்று போட்டார்களா கேட்கிறார் கேள்வி. கொன்று போட்டார்களா? இப்ப மீகா சொல்றான், ஆலயம் என்ன செய்யப்படும்? மண்மேடாக்கப்படும், நீங்க எல்லாம் சிறைப்பிடிக்கப்படுவீர்கள். மீகா சொன்ன உடனே எசேக்கியா எங்க உள்ள ராஜா?
யூதா ராஜா. இப்ப எசேக்கியாவும் ஜனங்களும் என்ன பண்ணாங்க? ஏண்டா எங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாயின்னு சொல்லி என்ன செய்யல, அவங்கள கொன்று போடல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்களாம்? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். சோ எசேக்கியாவும் ராஜா, இங்க அவன் என்று சொல்லும் போது அந்த எசேக்கியா, அப்போ இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே எசேக்கியா என்ன பண்றான்? அங்கே தவறை உணர்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். வேத வசனம் இன்னைக்கு எப்பொழுது நமக்கு உரைக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் அதில் உணர்த்தப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். யோனா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டு விட்டார். இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அங்கே அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதனால தேவன் அங்கே மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அதுக்கு கீழே 20வது வசனத்துல இருந்து நீங்க படிங்க, நமக்கு நேரம் அதை விட்டுட்டு போறேன். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆனா அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் கொல்றதுக்கு பாக்குறாங்க. அவன் எகிப்துக்கு ஓடி போனான் அப்படின்னு சொன்னாங்க. எகிப்து வரைக்கும் ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வந்து அவனை என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க, திருந்தினாங்க. இன்னொரு தீர்க்கதரிசி அதே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான், ஆனா அவனை என்ன பண்றாங்க? கொல்றாங்க. ஸோ ஜனங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வசனம் விதைக்கப்படும் பொழுது அல்லது சொல்லப்படும் பொழுது நம்முடைய பிரதித்திரம் எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தைக்கு நாம் கேட்கிறோமா அல்லது தீர்க்க தரிசிக்கு எதிராக நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்து மீகா சொன்ன முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்பு இல்லையா? மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ ரொம்ப சிறியது. பெத்லகேம் யூதேயாவிலே மிக சிறிய ஒரு பட்டணமாக கருதப்பட்டது. நிறைய காரியங்கள் எது அற்பமா எண்ணுகிறோமோ அங்க இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை எழும்ப பண்ணுகிறார் இல்லையா? ஏதாவது வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ? நாசரேத்தை அவங்க ரொம்ப ஒரு கேவலமாக அற்பமாக எண்ணினார்கள். ஆனா பெத்லகேம்ல பிறந்தவர், அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஊர்ல இருந்து பிறந்தவர், அங்கிருந்து நாசரேத்துக்கு போகிறார். இப்ப ஊழியத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? நாசரேத்துல இருந்து. வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? தாவீது அற்பமா என்னாங்க இல்லையா? ஆடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டாங்க. அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். நீங்களும் நானும் உலகத்தாலே அற்பமா எண்ணப்பட்டோம். கர்த்தர் நம்மை இன்றைக்கு அவரோடு கூட உன்னதங்களிலே உயர்த்தி இருக்கிறார். ஸோ அற்பமா என்றாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் உயர்ந்தவர்கள். ஸோ இங்க பெத்லகேமை குறித்து சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஸோ இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள்ல நாம் அதை பார்க்க முடியும். ஸோ கர்த்தருடைய கிறிஸ்துவானவர் ஒரு ஆளக்கூடிய ஒரு பிரபுவாக, அவர் இங்க மேசியாவாக பிறக்கிறார். ஆனா திரும்பவும் ஒரு நாள்ல ஆளக்கூடிய ஒரு மேசியா ராஜாவாக என்ன செய்வார்? வருவார். அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் எருசலேமுக்குள்ளாக நுழையும் போது ஓசனா ஓசனா என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரிக்கிறதை நாம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். முதல்ல நாம் பார்த்தோம், மீகா பிரபுக்கள் மற்றும் ஜனங்கள், ஆசாரியர்கள் இவர்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார். அந்த பாவத்தின் நிமித்தமாக தண்டனை உண்டு என்பதை சொல்லுகிறார். யாராக இருந்தாலும் அந்த தண்டனை என்ன? சிறையிருப்பு. அந்த சிறையிருப்புக்கு போவார்கள். ஸோ இங்கே எசேக்கியா அங்கே மனம் திரும்புகிறான், அங்கே தேவனுடைய பாதத்தில் இருக்கிறான். அங்கே கொஞ்ச காலம் அவர்களுக்கு விடுதலை. ஆனா இஸ்ரவேலோ மனம் திரும்பவில்லை. அசீரியர்களாலே உடனடியாக அங்கே என்ன செய்கிறார்கள்? சிறைப்பிடிக்க போகிறார்கள். அதை நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். ஸோ இந்த மீகா புஸ்தகத்திலே ஒரு சில வசனங்கள் நம்முடைய சிந்தனைக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லி உந்துதல் தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. மீகா 1:2 பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல ஜனங்களே கேளுங்கள். 6:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள்.
ஸோ காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய சமயங்கள்ல தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிற சமயங்கள்ல சொல்லப்படும் பொழுது நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏசாயா 48:1 நம்ம படிக்கும் போது அதான் சொன்னோம், கேளுங்கள், ரொம்ப அவசியம். தேவன் இங்க என்ன சொல்றாரு? கவனமாக கேளுங்கள், கேளுங்கள் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தமாக அதிகமாக நாம் இங்கே பார்க்க முடியும். மீகா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன், 5ஆம் வசனம். என் ஜனமே, இஸ்ரவேலை பார்த்து அவர் சொல்றாரு, என் ஜனமே நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். கேட்கறது மட்டுமல்ல, நீ என்ன செய்ய, அடுத்து நினைச்சுக்கோ. எதுதான் நினைக்கணும்? கர்த்தருடைய நீதிகள். ஏன்னா அதுக்கு கீழே 6ஆம் வசனத்துல இருந்து சொல்றாரு பாருங்க, 6 வாசிங்களேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து. ஓகே, என்னத்தை கொண்டு வருவேன் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்னாடி? எதை நான் கொண்டு வருவேன்? கன்று குட்டிகளையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 7ஆம் வசனத்துல சொல்றாரு. மிருக பலிகளை குறித்து சொல்றாரு. அடுத்து பாருங்க, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் பாவத்தை போக்க கற்பத்தின் கனியும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷ பலி. நான் ஏதாவது அவரை பிரியப்படுத்தணும், இல்லை பாவத்தை போக்கணும்னா மனுஷ பலியை நான் கொடுக்கணுமா? மிருகத்தின் பலியை நான் கொடுக்கணுமா? கர்த்தர் அதெல்லாம் கேட்கலங்க. இருதயத்துல நீதியின் கனிகளை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை மீக அங்கே எடுத்து சுட்டி காண்பிக்கிறதே நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஏற்கனவே ஒரு மனித பலி, ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அங்கே ஏற்கனவே அடிக்கப்பட்டாச்சு. திரும்ப ஒன்றும் என்ன செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. மனித பலியோ மிருக பலியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும் என்பதை 8ஆம் வசனத்தில் சுட்டி காண்பிக்கிறார். மனுஷனே, எது நன்மை என்பதை ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள். இந்த 3 போதும். இந்த 3 காரியத்தை அவர் சுட்டி காண்பிக்கிறார். நியாயத்தை செய்து, இரக்கத்தை சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கணும். எசேக்கியா அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்டவுடனே மனத்தாழ்மையாக என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்துல போய் அங்க பணிந்து கொள்கிறான். சில கருப்பொருள் காரியங்களை நான் சொல்லிடுறேன். மீகாவுடைய கருப்பொருள், அதாவது இந்த மீகா புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு மற்றும் மன்னிப்பு. இதாங்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார், சிதறடிக்கிறார், அவர்கள் செய்த பாவத்துக்கு சிதறடிக்கிறார். ஆனா அதே சமயத்துல அவர்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். சரி, தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு ஒதுக்கிறல, திரும்ப அவனை என்ன செய்கிறார்? அரவணைக்கிறார், மன்னிக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். ஒரு 6 காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், சரியா? முதல்ல தேவனுடைய இறையாண்மை, சோவர்னிட்டி ஆஃப் காட், அவருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தன்மையும் ஜனங்களுடைய பாவமும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பாவம் இல்லாதவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், ஜனங்களோ பாவம் செய்கிறவர்கள். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய இந்த இறையாண்மைக்கு முன்பாக நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்பதை மீகா சுட்டி காண்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது ஒரு விளக்கம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. 1ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் நீங்க அதை படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் நாம் அதை படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்கிறேன். காரணம் அவர்களுடைய பாவம். சரியா? பாவத்து நிமித்தமாக அவர்களுக்கு தீமை வருகிறது. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், 6ஆவது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அப்புறம் 13ல இருந்து, அதே 6ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வசனங்கள். இது எல்லாமே தேவனுடைய குணாதிசயமும், அது நிமித்தமாக மனுஷன் செஞ்ச பாவத்து நிமித்தமாக அவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. சரியா? இதை சுட்டி காண்பிக்கிறது. 2வது, சிதறப்பட்டவர்கள். இப்ப பாவத்து நிமித்தமாக ஜனங்கள் சிதறப்படுகிறார்கள். இந்த சிதறப்பட்ட ஜனங்களை தேவன் ஆடுகளின் மேய்ப்பனாக அல்லது ஆடுகளின் ராஜாவாக அவர்களை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். பாவம் செஞ்ச உடனே அவர்களை சிதறடிக்கிறார். ஆனாலும் அது நிரந்தரமாக அல்ல, அவர்களை திரும்பமாக கூட்டி சேர்க்கிற ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஆடுகளின் ராஜாவாக அவர் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். பாருங்க, 2:12 வாசிங்க. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். பாவத்து நிமித்தமாக சிதறப்பட்ட உங்களை நான் என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன். 4ஆம் அதிகாரம் 6-8 வரைக்குமாகவும், 7ஆம் அதிகாரம் 14 மற்றும் 18 ஆகிய வசனங்கள்ல இந்த ராஜ்யம் கூட்டி சேர்க்கப்படுகிறது.
ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார், சிதறப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அங்கே 1000 வருட ஆட்சியை குறித்தும் அங்கே அவர் சொல்லுகிறார். அவர் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார் என்பதை குறித்தும் சொல்ல இருக்கிறது. அடுத்து மூன்றாவது, உடன்படிக்கையின் விசுவாசம் என்பது சடங்குகளில் அல்ல. அதாவது ஒரு உடன்படிக்கை பண்றோம், ஒரு 2 பேருக்கு நடுவுல உடன்படிக்கை பண்றது அந்த நம்பிக்கை சடங்குகளில் அல்ல. இது எதை செஞ்சா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, நாங்கள் மனுஷ பலி கொடுக்கணுமா, மிருக பலி கொடுக்கணுமா, இப்படி அல்ல, இதனால அல்ல. எதை செய்யணுமா, சடங்குகளினால அல்ல. எங்கிருந்து வரணும் அது? நியாயம், இரக்கம், மனத்தாழ்மையிலே வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய காரியங்கள் சடங்கா வந்துடுச்சு. தேவன் கொடுத்த கட்டளைகளை சடங்கா நம்ம செய்யறோம், ஆசரிக்கிறோம். சடங்காக அல்ல. அதை நாம் செய்யும் பொழுது நாம் அதில் நியாயத்தின்படியும் இரக்கத்தின்படியும் தாழ்மையின்படியும் அதில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இங்க அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் தசமபாகம் கொடுக்குறீங்க, நல்லதுதான். நியாயப்பிரமாணத்துல தசமபாகம் கொடுக்கணும்னு இருக்கா? இருக்கு. ஆனா மெயினா அதை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அதே நியாயப்பிரமாணத்துல எதுவும் இருக்கு. கீழே சொல்றாரு, நீதி, இரக்கம், விசுவாசம், இதுவும் இருக்கு. இதை விட்டுறோம். எது ஈஸி? காசா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இது கஷ்டம். நீதி செய்யறது, இரக்கம் காட்டுறது, விசுவாசத்துல நடக்கிறது, இதெல்லாம் கஷ்டம். ஆனா பணத்தை கொடுத்துட்டு மேட்டரை முடிச்சிருது, அதல்ல. தேவன் அதை விரும்பவில்லை. காசை கொடுத்துட்டு இதை விட்டுறக்கூடாது, இதை செஞ்சுட்டு அதை கொடுக்காம இருந்துடக்கூடாது. ஓகே, அடுத்து 4வது விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மக்களுடைய பாவம், தேவனுடைய இறையாண்மை தன்மை. ஸோ தேவனுடைய இந்த இறையாண்மை தன்மையானது அவருடைய பாவத்துக்கு தண்டனையை கொண்டு வரும். 2வது, அந்த பாவத்து நிமித்தமாக அவர்களை சிதற பண்ணுவார், ஆனாலும் அவர்களை கூட்டி சேர்க்கும் ஒரு ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார். 3வது, உடன்படிக்கையின் விசுவாசம் என்பது சடங்குகளில் அல்ல. காணிக்க கொடுக்கிறதோ, அதை செய்யறதோ, இதை செய்யறதோ, அப்பமிட்டு ஆராய்க்கிறதோ, இது அல்ல. நாம் இதையும் செய்யணும், ஆனா இரக்கம் செய்யறது, நீதி செய்யறது விட்டுவிடக்கூடாது. 4வது, இந்த புஸ்தகத்திலே ஆராதனையின் பிரதானமாக யார் இருக்கிறார்னா மேசியா. கிறிஸ்து ஆராதனையின் பிரதானமாக இருக்கிறார். சரியா? ஜனங்கள் இனி பொய்யான கடவுளிடத்திலே ஓடி வர மாட்டார்கள். நீங்க 1000 வருட அரசாட்சி குறித்து அந்த புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சி, எல்லா ஜனங்களும் யார் இடத்துல வருவார்கள்? தேவனிடத்துல வருவார்கள். சரியா? எரேமியாவின் புஸ்தகமும் இதற்கு ஒப்பிட்டு அவர் அங்கே சொல்லுகிறார். எரேமியா 51:44 வாசிக்க வேணா, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. எரேமியா 51:44, அவர்கள் எல்லாரும் பொய் கடவுளிடத்துல போவார்கள், விக்கிரங்களிடத்துல அவர்கள் செல்லுவார்கள். ஆனால் சீயோனை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் உன்னதமான தேவனை அறிந்து கொண்டு சமாதானமாய் ஜீவிப்பார்கள். 4ஆம் அதிகாரம் 1 5ஆம் வசனம் வரைக்குமாக நாம் அங்கே வாசிக்க முடியும். அங்கே 1000 வருட அரசாட்சியிலே அங்கே தேவன் ஆளுகை செய்வார், அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். இந்த பூமி சமாதானமாக இருக்கும். அதை தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஏசாயாவும் அதை எழுதுகிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 5 வரைக்குமாக நாம் அதை பார்க்க முடியும். சரி, இப்போ இதுதான் தேவன் ஆராதனையின் பிரதானமாக இருக்கிறார். அடுத்து 5வது, தேவனுடைய உறுதியான இந்த அன்பிலிருந்து பாய்ந்தோடக்கூடிய கிருபை. வாசிங்களா, 7ஆவது அதிகாரம் 18, 19, 20. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். போதும். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கு? தீமை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். ஆனா தேவன் கிருபை செய்கிறார். இந்த தவறு செய்கிறவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. இன்னைக்கு உலகத்தெல்லாம் போய் பாருங்க,
தப்பு செஞ்சா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தான். மனுஷனா இருந்தாலும் தெய்வனா இருந்தாலும் சரி. தண்டிக்கிற தெய்வங்கள் இருக்கு, ஆனா மன்னிக்கிற தெய்வம் மீகா சுட்டி காண்பிக்கிறார். ஆரம்பத்துல முதல் அதிகாரத்துல அவருடைய பாவங்களை சுட்டி காண்பித்து அதற்கான தண்டனை சொன்ன மீகா திரும்ப அங்க வருகிறார். இதே மன்னிக்கிற தேவனாகவும் இருக்கிறார், கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். அப்போ இந்த தேவன் அவருடைய அன்பு அது எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் கிருபையில. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சிலுவை, அதுதான் தேவனுடைய அன்பு. மன்னிப்பு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. 20ஆம் வசனம் பாருங்களேன். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. கடைசியாக கடந்த காலத்தில் தேவனுடைய செய்கைகள் இருக்கு இல்லையா, அந்த ரட்சிப்பின் செய்கைகள், அவர் நடத்தின அநேக ரட்சிப்பின் செய்கைகள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது பலத்த செய்கைகள் நடத்தினாரோ, எதிர்காலத்திலையும் அவருடைய ரட்சிப்பின் செய்கைக்கு அது ஒத்ததாக இருக்கும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு. ஓகே, உன்னை எகிப்திலிருந்து மீட்டு அடிமைத்தனமாகி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார் இல்லையா. அதே காரியத்தை 7ஆம் அதிகாரம் 15லயும் அவர் சொல்வார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண செய்வேன். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நீ எப்படி உனக்கு அதிசயம் நடந்ததோ அதே போல இந்நாட்களிலும் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். விசுவாசிக்க வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும். தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆரம்ப நாட்களில் இந்த பெரிய காரியங்களை செய்தாரோ, இந்த நாளிலும் நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் அங்கே கடைசியாக அவர் 7ஆம் அதிகாரம் 19-20 அவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கடைசி பகுதியிலே ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் என்பதை 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் அங்கே சொல்கிறார். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஸோ இதுதான் மீகா தீர்க்கதரிசியின் சுருக்கமான ஒரு விளக்க உரை. இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த புத்தகத்தை படிங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு பாவம் செய்தால் அதற்கு என்ன இருக்குது? தண்டனை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் ஜனங்களாக இருந்தாலும் ஆசாரியர்களாக இருந்தாலும் தண்டனை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தேவன் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். சிதறப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து அவர் ஆட்சி செய்ய 1000 வருட ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் விரும்புகிறது மனுஷ பலியோ மிருக பலியோ அல்ல. நாம் நியாயத்தை செய்து இரக்கத்தை காண்பித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை தான் அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட இந்த காரியங்களை மீகா சுட்டி காண்பிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அங்கே வசனத்தை சுட்டி காண்பிக்கும் போது அங்கே ராஜா உணர்த்தப்படுகிறான், அவன் மனம் திரும்புகிறான், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. இதே தீர்க்கதரிசி இன்னொருத்தவனு சொல்லும் பொழுது உரியா அவனை ஓட வரட்டுறாங்க, அவன் ஓடிட்டான் எகிப்துக்கு, அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து கொலை செய்கிறார்கள். ஸோ தப்பி போன தீர்க்கதரிசியும் உண்டு, தப்பிக்கப்படாமல் உயிரை கொடுத்தவர்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் சத்தியத்தை நாம் அறிவிப்போம். ஸோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.